நேற்று ஏதோ ஆன்டி இண்டியன் படம் வந்திருக்க. அவன் வந்து ராஜாவோட வார்த்தை இதுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி ஆன்டி இண்டியன் வச்சுட்டு எனக்கு உள்ள ராயல்ட்டியாவது கொடுக்கணும்ல. நம்ம ப்ளூ சட்டை மாறணும் சொல்கிறீங்க. அந்த படம் பார்த்தீங்களா சார்? நான் பார்க்கல. படத்தில் 50% ஷேர் நம்ம கொடுத்தா தானே நியாயம். உண்மையான திராவிடனா யார்? ஹெச் ராஜா உண்மையான திராவிடன். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி கம்பல்சரியாக உள்ளே இருந்துருது. உருட்டல் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமா? வேக்சின் போட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்று வருது இல்லை சார், அதில் எதுக்காக பிரதமர் மோடி அவரோட முகம்? யார் செஞ்சான்னு தெரியணும் இல்லையா? இதே குற்றச்சாட்டு நீங்கள் முன் வச்சு ஞாபகம் இருக்கா? அப்போ இப்போ இல்லைன்றீங்களா? இப்போ எல்லாரும் தமிழ் தெரிஞ்சிடுச்சு. இல்லை இடையில அதை மாற்றலை. அந்த குற்றம் வேணா சொல்லுங்க. நீங்கள் அதிமுக நம்மளோட பேக் அடிச்சிருக்கீங்களா சார்? ஓப்பனாக பேசுகிறீங்க. ஐயோ, நான் ஏன் பேக் அடிக்கணும்? இப்போ ஸ்டாலின் வந்துட்டாரு, இருட்டு கொடுத்துட்டாரு. இபிஎஸும் ஓபிஎஸும் ஆண்டவரை யூபிஎஸ்க்கு அவசியம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு யூபிஎஸ் இல்லாமல் இருக்க முடியலை. லாவண்யா மதம் மாற சொல்லி கம்பல் பண்ணி தற்கொலை. ஆனால் கோர்ட் அதில் வேர்டிக்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மதம் மாறி சொல்லி தான் இன்னும் வெர்டிக்டே வரலையே. அதை தான் சொல்கிறேன். அப்போ நம்ம அதில் கன்க்ளூஷன் கொடுக்க முடியல. இல்லை அந்த பொண்ணு சொன்னது இருக்கு. பாஜகவோட நிலைப்பாடு இது. பாஜக சொல்கிறது டோன்ட் பிகம் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் திராவிடியன் ஸ்டாக். எது சொன்னாலும் திராவிட குறித்து சேர்த்துறீங்களா சார்? என்னோட நண்பர் கமலஹாசன் நடித்த ஏக் தூஜே கேலியே நண்பர் தான் சார் எல்லாரும். எனக்கு என்ன ஸ்டாலின் நண்பர் இல்லையா? அவ்வளவு கீழ்மதியாக தமிழக சமுதாயத்தை கெடுத்து விட்ட கேடர்கள் இவர்கள். இந்தியாவில் இருக்கின்ற எந்த மொழியா இருந்தா என்ன, எம்மொழியும் என் மொழின்னு சொல்லக்கூடிய மனநிலை இல்லைன்னா இவர்கள் மனநோயாளிகள். இதை பண்ணிட்டா போதும்பா, இந்த கட்ட நிம்மதியாக வந்துடும் அப்படின்னா என்ன ஒரு இந்துக்களுக்கு மத உரிமையை மீட்டு கொடுத்தால் அது ஒன்று தான் என் வாழ்க்கையில் திருப்தியான நாளாக நான் நினைக்கிறேன். வணக்கம் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் தான் வந்திருக்காருங்க. எப்பேற்பட்ட எதிர்மறையான கேள்விகள் கேட்கப்பட்டாலும் மனுஷன் அசரவே மாட்டார், ஓப்பனாக பதில் சொல்லுவார். திரு ஹெச் ராஜா அவர்கள் தான். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஓகே சார். தமிழக அரசோட ஒரு வருஷம் சார் இந்த ஆட்சி அப்படின்றது போயிருக்கு. ஹெச் ராஜா அவர்கள் பார்வையில் இருந்து இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இயர் ஆஃப் வேஸ்ட். இயர் ஆஃப் வேஸ்ட் அண்ட் இன்டிமிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ். ஒரே வரியில் சொல்லிட்டேன். ஹிந்துக்களை கொடுமைப்படுத்தியதும் ஓராண்டை நஷ்டப்படுத்தியது வீணடித்ததும் தான் இந்த ஓராண்டு காலம். ஏன் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க? என்னோட தேர்தல் அறிக்கையில் சார் எல்லா திமுகவோட தேர்தல் அறிக்கை எல்லாத்துலையும் சேர்த்துறீங்களே, சொல்லுங்கள். வந்து எல்லா குடும்பத் தலைவிக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டீங்களா? இல்லை. நீங்கள் அவங்க பிரதிநிதியாக என்கிட்ட கேள்வி கேட்கறதுனால நான் அவங்கள செகண்ட் பர்சனில் சொல்கிறேன். அதற்கு அடுத்ததா அரசு ஊழியர்கள்லாம் மாங்குன்னு திமுகவுக்கு ஓட்டு கேட்கறதும் வேலை பார்க்கறதும், பூத்தில் உட்காந்து திமுகவுக்கு எப்படியாவது ஓட்டுகளை விழ வைக்கிறது, இவ்வளோ பண்ணால் பாவம். பழைய பென்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வருவேன். கொண்டு வந்தாச்சா? அது என்ன, ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு, விடியல் தரப்போகிறாரு. இப்போ ஸ்டாலின் வந்துட்டார், இருட்டு கொடுத்துட்டார். ஏன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் ஆண்டவரை யூபிஎஸ்க்கு அவசியம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி யூபிஎஸ் இல்லாமல் இருக்க முடியலை. இயர் ஆஃப் வேஸ்ட். சரி, அதிமுக ஆட்சியில் சாத்தாங்குளமா அந்த படுகொலை சம்பவம் அது ஒன்று தான். ஓகே. இப்போ வர மாதம் ஒன்று வரும் போல் இருக்குது. தங்கமணி, விக்னேஷ், இப்போ ஏன் வாயை திறக்க காணும்? ஆங்காங்கு திமுக இளைஞர்களுடைய வன்முறை, அவங்க கட்சிக்குள்ளேயே உட்கட்சி தேர்தலில் இங்கே இப்போ வேளச்சேரியா வெட்டுக்குத்து. திமுகன்னா வன்முறை, அடிதடி, பாதுகாப்பின்மை. நீங்கள் பாருங்கள், லாவண்யா மதம் மாற சொல்லி கம்பல் பண்ணி தற்கொலை. அங்கே வேலூரில் யோகலட்சுமி வேர்டிக்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மதம் மாறி சொல்லி தான் இன்னும் வெர்டிக்டே வரலையே. அதை தான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம அதில் கன்க்ளூஷன் கொடுக்க முடியல. இல்லை அந்த பொண்ணு சொன்னது இருக்கு. பாஜகவோட நிலைப்பாடு இது. பாஜக சொல்கிறது டோன்ட் பிகம் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் திராவிடியன் ஸ்டாக். எது சொன்னாலும் திராவிட குறித்து சேர்த்துறீங்களா சார்? அதனால் அதுக்கு அடுத்து மேலூர் யோகலட்சுமி லவ் ஜிஹாத்தால் கொலை செய்யப்பட்டவர். அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் சமுதாய பெண் விருதுநகரில் 5-6 பேர் கூட்டு வன்புணர்வால் கொலை செய்தார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
சரி, அப்போ என்ன விடியல் வந்திருக்கு? இது விடியல் அரசாங்கமா விடியா அரசாங்கமா? அதனால் இட்ஸ் அ இயர் ஆஃப் வேஸ்ட்டுங்கிறதே ரொம்ப சாஃப்டாக நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுவே சாஃப்டாக இருக்கு சார். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படம் சார்? தமிழ் படம் இந்த படத்தை நான் ரொம்ப சிலாகிச்சு பார்த்தேன். நான் ஒரு சினி லவர் தான். ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. எப்போயாவது கூட்டங்களுக்கு போனால் ஒர்க்கர்ஸோடைய கூட சினிமாவுக்கு போயிருக்கேன். ஈவன் டைட்டானிக் அதெல்லாம் நான் வந்து ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து போய் படம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷம் இருக்கும் படம் போகலை. ஆனால் நான் பள்ளி காலத்தில் ஒரு படத்தை திருப்பியும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி பார்த்தது ஜெயச்சந்திரன் காஞ்சனா நடித்த அதே கண்கள்ன்ற படம். த்ரில்லர் மூவி. என்ன அது 3 தரம் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் கமலஹாசன் நடித்த ஏக் தூஜே கேலியே. நண்பர் தான் சார் எல்லாரும். எனக்கு என்ன ஸ்டாலின் நண்பர் இல்லையா? நண்பர் தான். ஆனால் மோசமான ஆட்கள் கையில் இருக்கார். என்றைக்குமே மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல். என்ன அடுத்து என்ன வரும்ன்றதை சொல்லக்கூடிய அறிவாளிகள் பக்கத்தில் வச்சுக்கணும். வெறும் சேகர் பாபு வச்சுக்கப்படாது, இல்லை அனில் செந்தியில். அதுக்காக சொல்கிறேன். நான் நல்ல நண்பர் தான் அவர் என்ன எனக்கு என்ன பகை போகிற போகில் செஞ்சுட்டு போயிருங்க ஒவ்வொருத்தர். ஓகே சார், எதுக்காக கேட்டேன்னா இந்த தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் வரும்போது ப்ரொமோஷன் பெருசாக இருக்காது. ஆனால் பாஜக இருக்கான ப்ரொமோஷனுக்கு பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகுனா கண்டிப்பாக ஒரு இஷ்யூ பண்ணி அவங்களே ப்ரொமோஷன் பண்ணி விட்டுருவாங்க. பாசிட்டிவ் பப்ளிசிட்டியை விட அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி சூப்பராக பண்ணணும்னு ஒரு சின்ன விஷயம் உங்கள் மேலே சுமத்தப்படும். அதாவது இது ஒரு விதமான பைத்தியம். இப்போ ஒரு படம் வந்து இப்போ விஜயோடது வீணாக போச்சு. என்ன படம் அது? வீணாக போனதா? பீஸ்ட்டை சொல்கிறீங்களா? பீஸ்டா? அது மறுநாள் காலையிலே 49 பேர் தானா எல்லா தேட்டர்லேயும்? 40 பேர் 45 பேர். நீங்கள் விட்ட சாபதான்றீங்களா மெர்சலுக்கு? இல்லை, இது ஏன் இப்படி வீணாக போச்சு? ஒரு பெரிய நடிகராச்சே. அதாவது அந்த படத்தை பொறுத்தது, மக்கள் பார்க்குற பார்வையை பொறுத்தது. நம்ம கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். அதாவது படத்தில் மத்திய அரசு சாடி எதனா சொல்லியிருந்தாலும் நம்ம கருத்தை சொல்லுவோம், அவ்வளோதான். இல்லை, சாடினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எவ்ரிபடி ஹஸ் காட் அ ரைட். ஏன்னா ஒரு எதிர்கட்சிக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? என்ன தாராளமாக பண்ணலாம். பொய்யா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மலையா சிங்கப்பூரில் மருத்துவமும் கல்வியும் ஃப்ரீ, இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி இவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் மருத்துவமும் கல்வியும் ஃப்ரீ. ஆமாம், மாற்றி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணாங்க அந்த படத்துக்கு. என்ன புரியுறதா? சிங்கப்பூரை கம்பேர் பண்ணி சொல்லி தப்பாக இருந்தது. ஆமாம், அங்கே ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இன்சூரன்ஸ் உண்டு மெடிக்கலுக்கு. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் டர்ன் ஈவன் டு ஹேவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபீவர். அதனால் பொய்களை சொன்னதுனால விமர்சித்தோம். மற்றபடி ப்ரொமோஷன்லாம் நம்ம கொடுக்கல. எனக்கு என்னத்துக்கு? இப்போ என்னை வச்சு ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ராயல்ட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். யார் அது? ஏதோ ஆன்டி இண்டியன் படம் வந்திருக்க. ஆமாம், அந்த படத்தில் டைரக்டர் சொல்கிறீங்களா? அவன் வந்து ராஜாவோட வார்த்தை இதுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி ஆன்டி இண்டியன்னு வச்சுட்டு எனக்கு உள்ள ராயல்ட்டியாவது கொடுக்கணும்ல. நம்ம ப்ளூ சட்டை மாறணும் சொல்கிறீங்க. அந்த படம் பார்த்தீங்களா சார்? நான் பார்க்கல. இது பத்திரிகைகளில் வந்தது பார்த்தேன். ராஜான்ற பேரில் கேரக்டர் ஒன்று உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு நம்ம வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. படத்தில் 50% ஷேர் நம்ம கொடுத்தா தானே நியாயம். கண்டிப்பாக மூலமாக தெரிஞ்சுப்பார் ராஜா சார். காசு கொடுத்துல சார். அடுத்த ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ சார். சமீபத்தில் இளையராஜா. எதுவுமே கான்ட்ரவர்சி இல்லை, சொல்லுங்கள். சூப்பர் சார், இதுதான் ராஜா சார் மனசுன்றது. அம்பேத்கர் அவர்களுடன் இளையராஜா அவர்கள் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசியிருந்தாப்புல. பிரதமர் மோடி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அம்பேத்கர் அவர்கள் நினைச்சதை மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட ஒன்று தான், அதுதான் இதெல்லாம் சொல்லலை. இப்போ சொன்னீங்களே, அதுதான் அம்பேத்கர் அவர்கள் செய்ய நினைத்ததை மோடி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கரெக்டாக சார் சொல்லியிருக்காங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் மோடி ஒன்று தான் மாதிரி வேறு என்னெல்லாமோ வார்த்தை வந்து இல்லை. எக்ஸாக்ட் வேர்டு அம்பேத்கர் அவர்கள் செய்ய நினைத்ததை மோடி அவர்கள் செய்து கொண்டு. கரெக்ட், சூப்பர். 2 பேருமே இதில் உடன்படுறோம். அதில் என்ன அவர் சொன்னது, இளையராஜா சொன்னது. இளையராஜா சார் இந்த விஷயத்த சொன்னதுமே தமிழகத்தில் கருத்துக்கள் எந்த அளவு வளர்ந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ போஸ்ட் போட முடியுமோ போட்டாங்க. இளையராஜா சார் அவர்களை திட்டி கூட நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அது இசைப்பிரியர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பேர் லெஜெண்ட் பவர், அவரை போய் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நிறைய பேர் முன் வச்ச கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஜேபி டிக்கெட்டில் இளையராஜா சார் அவர்களுக்கு நியமன எம்பி பதவி கிடைக்கலாம்னு ஒரு கூற்று சார். அடுத்ததாக குடியரசுத் தலைவர் வரைக்கும் இவரோட பேர் பரிந்துரையாகலாம்னு சொல்லப்படுச்சு.
ஒரு புரிதலுக்காக கேட்குறா, இல்லை ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அதை விமர்சித்ததே தப்பு இல்லையா? கண்டிப்பாக தப்பு தான். அது ஏன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா, ஒரு ஃபேசிஸ்ட் டெண்டன்சி, தட் இஸ் திராவிடியன் மாடல். அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றியோ ஒருவர் பற்றியோ நான் சொல்கிறது தான் கருத்து, மாற்று கருத்து இருக்கக்கூடாது. வள்ளுவருக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டது எப்போ? அவரை நாத்தியவாதி மாதிரி காட்டினது எப்போ? ஆஃப்டர் 50. அதுக்கு முன்னாடி வந்த சினிமாவில் அவர் ஜடாமுடியோட, ருத்ராட்சத்தோட, திருநீர்களோட அப்படி தான் இருந்தார், ஒரு ஹிந்து. ஆனால் அது ஒரு கற்பனை உருவம், நேரில் பார்க்கல, சிலையோ இல்லை, நம்ம கற்பனை உருவத்தில் பண்ணோம். நான் வந்து அவர் அப்படி தான் இருந்தார்னு சொல்லிப்பேன். வள்ளலார்னா எப்படி இருந்தாருங்கிறத பார்த்துருக்கோம், அட்லீஸ்ட் நமக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்துருக்காங்க. அன்னைக்கு உருவகப்படுத்தினது தப்புன்னு சொல்லி மாற்ற உனக்கு யார் ரைட்டு கொடுத்தா? சரி, நீ மாற்றின, நம்ம கேட்கல. ஏண்டா பால் நெத்தியாக வச்சுருக்க? ஏன்னா எனக்கு ஆசிரியர் வந்து ஆங்கில ஆசிரியர் சொல்வார், நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், பாழே வெர்பில்லா சென்டென்ஸ் அப்படின்னு ஆங்கில ஆசிரியர் இலக்கணம் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த வெர்பு இல்லாமல் பேசக்கூடாதுன்னு நீரில்லா நெற்றிப்பாள். ஏண்டா வள்ளுவரை பால் நெத்தியாக வச்சுருக்க? நம்ம கேட்கலை. ஆனால் அதையே நாம் வந்து அவருக்கு காவி உடையும் ருத்ராட்சமும் பட்டையும் போட்டால் நீ எதுக்கு எடுத்து பேசுகிற? யூ நோ பிஸ்னஸ். நான் உனக்கு இருக்கிற கருத்துரிமை மறுக்கலை, ஆனால் என் கருத்துரிமையை நீ ஏன் மறுக்கணும்? சரி, வள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காங்க, அதில் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் வள்ளுவர் வந்து சொன்னது இப்படித்தான் சொன்னார் அப்படின்னு இவன் என்ன சொல்கிறானோ அதையே ஏற்றுக்கணும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்காரர் தான் இந்த திருமணம் தாண்டிய உறவா, இந்த கருப்பு சட்டை போட்ட சுபவீர பாண்டியன் என்கிட்டே கேட்குறீங்களே, தெரியல, சொல்லுங்கள். அவர் சமீபத்தில் டாக்டர் நாகசுவாமி அவர்கள், ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி, இந்தியாவில் ஆர்கியாலஜியை சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக கொண்டு வர்றதுக்கு அவர், அதுவும் ஆர்கியாலஜி மட்டும் இல்லை, தொல்லியல் துறையை விட கல்வெட்டுக்களை பற்றியெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்திய ஒரு அறிஞர், பத்மபூஷன் விருது பெற்றவர், ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தலைவராக இருந்திருக்கார். அவர் திருக்குறள் பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், திருக்குறள் தி அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ், நம்முடைய சாஸ்திரங்களின் சாராம்சம். இட் இஸ் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ். அந்த மாதிரி புஸ்தகம் போட்டதுனால அவர் பத்மா அவார்டியாக இருந்தாலும் அரசு மரியாதை உண்டு பத்மா அவார்டிஸுக்கு. இவருக்கு அரசு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு அறிக்கைப்படுறார். யார்? சுபவீர பாண்டியன். எவ்வளோ பெரிய ஃபேசிஸ்ட்! அதனால தான் சொன்னேன், இந்த திராவிடியன்னு சொன்னாலே மாற்று கருத்து இருக்கக்கூடாது, நான் சொன்னது தான் அப்படின்னு பேசக்கூடிய ஃபேசிஸ்ட்டு அவன்லாம். அதுதான் திராவிடியன் மாடல். ஃபேசிஸ்டாக இருந்தால் திராவிடியன் மாடல். ஹிந்து கோவில்னால் இடிப்போம், என்ன ஒரு ஃபேசிஸ்ட் மாடல். அதனால் அந்த மாதிரியாக நீங்கள் உண்மைகளை யாரும் பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான அரசாங்கம். அதாவது இளையராஜா சார் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. அதனால தான் இந்த இது இளையராஜா சார் பற்றி வருது. நான் என்ன சொல்கிறேன், அவர் கருத்தோடு ஒத்துப்போபவர்கள் நிறைய நாடு முழுக்க. ஆனால் அவரோட பையனே ஒத்து போகாத மாதிரி தான் சார் இருந்துச்சு. அவரே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இஷ்யூ நடக்கும் போதே பையன் மட்டும்தான் இந்த நாட்டின் குடிமகனா? அதாவது பாஜக சார்பாக பேசுகிற எல்லாருமே நாட்டின் குடிமகன் இல்லை. திருமாவளவனை மேடையிலேருந்து விரட்டி அடித்தார்கள் அவர் கட்சிக்காரங்க. மோடியை பற்றி எதிர்த்து பேசினால பெங்களூரில் மோடி இஸ் ஹீரோ, மோடி ஹீரோ, மோடி ஹீரோன்னு சொல்லி இவருக்கு ஒருத்தன் சால்வை போட போகிறான், இது ஒன்று தான் கேடா இவனுக்குன்னு அதை பிரித்து எரிஞ்சு. அதனால் பட்டியல் சமுதாய மக்கள் மோடி அவர்கள் அம்பேத்கர் செய்ய நினைத்ததை செய்திருக்கிறார்னு நம்புகிறாங்க. இவங்களுக்கு அரசியல் வாக்கு வங்கிக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது, அதனால் எதுக்குறாங்க. ஓகே, ஒரு சின்ன புரிதல் சார். திமுகவில் இருக்கிறவங்க செய்கிற ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ஃபைனல், மாற்று கருத்து வரக்கூடாது அப்படின்றீங்க. அப்போ நாம் அதில் ஒழுங்காக இருக்கணும் சார். இந்த திருமாவளவனர்கள் ஸ்டேஜில் இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம் சொன்னீங்களே, அப்போ அவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, அவர் கருத்து எதுனாலும் சொல்லலாம்.
ஆனால் அப்புறம் எதுக்காக அந்த இடத்துல அவ்வளோ பேர் குழுமி அவரை துரத்தி இல்லைல்ல? இல்லை அது அவரை கூட்டம் போட்டவர்கள் இவர் தப்பாக பேசினார்னு நடந்துட்டது. பிஜேபிக்காரங்க இல்லையே. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சால்வை போட்டு இருக்கும். ஆனால் மோடி அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிஜேபி சார்பு இல்லை அவர் அதான் தப்பாக நினச்சிட்டார். அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது பட்டியல் சமுதாய மக்கள் மோடி எதிர்ப்பாளர்களாக இருப்பார்கள்னு நம்பி கூட்டம் போயிட்டார். ஆனால் எல்லாரும் மோடி ஆதரவாளர்கள். காரணம் என்ன? மொத்தம் இருக்கிற 131 ரிசர்வ் சீட்ஸ், அதில் பிஜேபி 2014 66 சீட்டு ஜெயிச்சது, 2019 77 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஸோ பட்டியல் சமுதாய மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனித்தொகுதியில் கூட பிஜேபி தான் பெரும்பான்மை பெற்றிருக்கு. அதனால் அந்த மக்கள் நம்புகிறாங்க. அவங்களுக்கு சிஸ்டம் போய் சேர்ந்துருக்கு. கழிவறை இல்லாத வீட்டுக்கு கழிவறை போயிருக்கு, கேஸ் இல்லாத வீட்டுக்கு கேஸ் போயிருக்கு, ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு போயிருக்கு. கொரோனா காலத்தில் மக்களுக்கு இலவச தடுப்பூசி போட்டு மோடி காப்பாற்றினார் நம்பிக்கை போயிருக்கு. அதனால் ஓகே, காப்பாற்றினார், சூப்பராக சொன்னீங்க சார். ஆனால் அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்று வருதில்ல சார், அதில் எதுக்காக பிரதமர் மோடி அவரோட முகம் யார் செஞ்சான்னு தெரியணும் இல்லையா? இதே குற்றச்சாட்டு நீங்கள் முன் வச்சு ஞாபகம் இருக்கா? ஏன்னா தமிழக அரசு எல்லாம் பொய்யன், அதனால் கம்பல்ஷன். சார் நம்ம சொன்ன மாதிரி ஈஸியாக தப்பிச்சுக்கிறீங்களே என்ன? கரெக்டா? ஊடகங்களில் விவாதங்கள்னு நடக்குதே சாயந்தரம். இந்த கிராமத்தில் பொழுது போகாமல் பெருசுகள் சவுக்கையில் உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரி என்னத்தையோ அடிச்சுட்டு, அதுக்கு பேர் என்ன? விவாத மேடைகளா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆர்எஸ்பி மீடியானே இப்போ அதுக்கு பேர் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, இவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. எஸ்வி சேகர்னு ஒருத்தர் உங்கள் கட்சியிலே இருந்தார், அவர் எதுவுமே சொல்லியா சார்? போஸ்ட் ஒன்று போட்டு இப்போ வரைக்கும் கோர்ட்டு ஹியரிங் போய் அதை இல்லை சமாளிக்காமல் வெளிப்படையாக பேசலாம் சார். அதை பற்றி இல்லை, அவங்க தப்பு பண்ணுறாங்க, நம்ம அதை பண்ணுறோம். இல்லை, நான் சொல்கிறேன், எஸ்வி சேகரே அது ஃபார்வர்டட் மெசேஜ். ஹி ஹேஸ் நாட் கிரியேட்டட். நான் எங்களை மாதிரி ஆளுங்க தப்பு பண்ண ஆனால் ஈஸியாக கடந்துருவாங்க, சாமானியம் தானேன்ட்டு. ஆனால் நீங்களாம் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க வெரிஃபை பண்ணாமல் ஒரு டேட்டாவை அப்படியே போடலாமா? இல்லை, அப்படியே போட்டிருந்தார். ஹி ஹேஸ் நாட் கிரியேட்டட் இட். அதனால் உங்களுக்கு சைஃபர் கிரைமில் என்ன வருதோ அது தீர்ப்பில் வரும். வி ஷுட் வி டிஸ்கஸ் நவ். இட் இஸ் அண்டர். ஆனால் இது ஆர்எஸ் பாரதி பண்ணா அப்படின்னா பெருசாக நம்ம பேசுகிறோம். ஜுடிஷியல் அது கேஸில் போகல. இன்னும் திராவிடர் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல சார், இதில் உங்களோட கண்ணோட்டத்தில் இருந்து யார் உண்மையான திராவிடன்? எது உண்மையான திராவிடனா யார்? ஹெச் ராஜா உண்மையான திராவிடன். சூப்பர். எப்படி? திராவிட மண்ணிலே பிறந்தவர்கள் திராவிடர்கள். ஏனென்றால் 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்த ஆதிசங்கரர் தன்னை திராவிட சிசு என்று அழைத்து கொண்டார். அவர் கேரளாவை சேர்ந்தவர். நான் சொன்ன இந்த பஞ்ச திராவிடத்தில் இருக்கின்ற அனைவரும் திராவிடர்கள். ஆகவே திராவிட சிரேஷ்டர், திராவிடத்திலேயே மிகச்சிறந்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர் ஒரு நாளைக்கு கிளைம் பண்ணியிருக்காரா? அதை திராவிடன் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காரா? எதுக்கு? மோடி அவர் மாதிரி தமிழ் இன்னைக்கு எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா? தமிழ் நம்ம வாய்மொழியாக மட்டும் சொல்கிறோம், செயல்பாட்டு கொண்டு வர மாட்டோம். வாய்மொழியாக மட்டும்தான் இருக்கு. அதான் உங்ககிட்ட அந்த விமர்சனத்தை முன்வைக்க விரும்புகிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி கம்பல்சரியாக உள்ளே இருந்துருது. தமிழை ரீசெண்டாக தூக்கின விஷயம் பார்த்துருப்பீங்க, மயில் கல்லன்னு தமிழில் தூக்கின விஷயத்தை பார்த்தீங்க. ஆனால் ஹிந்தி உள்ளே வந்துச்சு. அது எதுக்காக சார்? இல்லை சார், ஆனால் அது மாநில அரசு வசம் கிடையாது. அதெல்லாம் உருட்டல் சார். எவிடன்ஸ் வந்துச்சு வெளியே, ஃபோட்டோஸோடு போட்டிருந்தாங்கல்ல. இன்னைக்கு தமிழை வெறும் பேச்சு மொழியாக மாத்திரம் அழித்திருப்பவர்கள் திராவிட இயக்கத்தினர். ஏன்னா 67 வரை, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை தமிழ் படிக்காமல் 6ஆம் கிளாஸ் யாரும் சேர முடியாது. 6ஆம் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு பேர். கரெக்டாக இந்த தமிழ் விரோத திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ தான் நான் 5ஆவது முடித்து 6ஆவது என்ன. அப்போது 6ஆவதில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் அது எல்லாத்தையும் இவங்க வந்த உடனே எடுத்துட்டாங்க. ஆனால் தமிழை வளர்த்தாங்களா? இன்றைக்கி தமிழோட நிலைமை என்ன எனக்கு தெரியாது. உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமா? தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன். தமிழ் எழுதுவீங்க. ட்விட்டரில் தமிழில் உங்களுக்கு எழுத தெரியும் சார். எழுத தெரியும். இன்றைக்கி ட்விட்டரில் எத்தனை பேருக்கு தெரியும்? ட்விட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்குறேன். இல்லை, ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ தமிழ் என்ன சௌக்கியமான எஸ்ஓ வியு கேகேயு விஐ ஒய்ஏ எம்ஏ
அப்படி டைப் அடிக்கிறான் சார் தமிழன். ஏன்? அதாவது இன்னைக்கு தமிழ் எழுத தெரியாத படிக்க தெரியாதவன் டாக்டர், தமிழ் எழுத தெரியாதவன் படிக்க தெரியாதவன் இன்ஜினியர், தமிழ் எழுத தெரியாதவன் படிக்க தெரியாதவன் எல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ். இந்த கீழ்நிலைக்கு தமிழனை இளைஞர்களை கொண்டு போன தீய சக்தி திமுக. இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாங்க, இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது. அப்ப சேர்த்தே சொல்லுங்க, திமுக திராவிட கட்சின்னு பொதுவாக 67 வந்தது யாரு? அன்னிலேருந்து ஆரம்பம். அப்ப இப்ப இல்லன்றீங்களா? இப்ப எல்லாரும் தமிழ் தெரிஞ்சிருச்சு. இல்ல இடையில அதை மாத்தல. அந்த குற்றம் வேணா சொல்லலாம். நீங்க அதிமுக நம்ம பேக் அடிச்சிருக்கீங்களா சார்? அதெல்லாம் ஓபனா பேசுறீங்க. ஐயோ, நான் ஏன் பேக் அடிக்கணும்? ஆனா இதை கொண்டு வந்ததுங்கிறது சிஎன் அண்ணாதுரை, கருணாநிதி, அந்த குடும்பம் தமிழை அழிச்ச குடும்பம். அது தமிழ் எழுத தெரியாது படிக்க தெரியாது தமிழனுக்கு. என்ன கேவலம் சார்! நீங்கள் மலையாளம் எழுத தெரியாத படிக்க தெரியாத மலையாள குழந்தை ஒன்று பார்க்க முடியுமா? கன்னடம் எழுத தெரியாத பேச தெரியாத குழந்தைய கர்நாடகாவில் பார்ப்பீங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் எழுத தெரியாத பேச தெரியாத குழந்தை இவர்கள்லாம் தமிழர்களா? தமிழ் விரோதிகள்ங்கிறேன். நான் அதனால தான் எதுக்கிறேன். என் தாய்மொழி தமிழை அடித்த கூட்டம் இது, இந்த ஸ்டாலினுடைய திராவிடியன் ஸ்டாக். இப்போ இருக்கிற நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், எனி இந்தியன் லாங்குவேஜ்னு இருக்குது. என்ன அது மட்டும் இல்லை, என்னவோ தமிழை படின்னு சொன்னால் ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய 100வது ஆண்டு மறைவு தினம். அப்போ காசியில் இருக்கின்ற தன்னோட தொகுதியில் மாண்புமிகு பிரதமர் காசி பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு ஒரு இருக்கை உருவாக்கியிருக்கார். எதுக்கு? பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு இருக்கை. உத்தரப்பிரதேச அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர் எப்படிப்பட்டவர்னு புரியறதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை தமிழ் சொல்லிக் கொடுக்கன்னு பிரதமர் அறிவித்ததை முலாயம் சிங் யாதவ் எதிர்த்தாரா? இல்லை. மாயாவதி எதிர்க்கலை. அகிலேஷ் எதிர்க்கலை. ஒரு கற்பனைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருத கவி காளிதாஸ்க்கு ஒரு இருக்கை உருவாக்கி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுன்னு அறிவித்தா இத்தனை பயலில் எத்தனை பேர் அமைதியாக வரவேற்பான்னு சொல்லுங்கள். அவ்வளவு கீழ்மதியாக தமிழக சமுதாயத்தை கெடுத்து விட்ட கேடர்கள் இவர்கள். வெளிநாட்டில் தோன்றியிருந்தாலும் எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறது சரி, அதுதான் சரின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தால் என்ன, எம்மொழியும் என் மொழின்னு சொல்லக்கூடிய மனநிலை இல்லைன்னா இவர்கள் மனநோயாளிகள், கேவலமானவர்கள், மொழி வெறுப்பை அரசியல் மூலதனமாக கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எம்மதமும் சம்மதங்கிறீங்கள, அந்த அப்ரஹாமியன் ரிலிஜன்ஸ் கூட அது ஏற்றுக்கலாம். அப்படின்னா ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற மொழிகளை ஏற்றுக்கக்கூடாது? எதிர்கால அரசியல் லட்சியம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு, ராஜா அவர்களுக்கு என்ன லட்சியம்? இதை பண்ணிட்டா போதும்பா, இந்த கட்ட நிம்மதியாக வந்துடும் அப்படின்னா என்ன ஒரு லட்சியம்? தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட இயக்கம் கையில் இருந்து சீரழிந்து கொண்டிருக்கின்ற 44,000 கோவிலையும் மீட்டு ஹிந்துக்களிடம் வழிபாட்டு உரிமையை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ரிலீஜியஸ் இண்டிபெண்டன்ஸ் இல்லை. ஹிந்துக்களுக்கு மட்டும், கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, அவங்க சர்ச்சை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. முஸ்லீமுக்கு இருக்குது, மசூதியை முஸ்லீம்கள் கையில் இருக்குது. ஆகவே ஹிந்துக்களுக்கு மத உரிமையை மீட்டு கொடுத்தால் அது ஒன்று தான் என் வாழ்க்கையில் திருப்தியான நாளாக நான் நினைக்கிறேன். அப்பா, ரொம்ப பெரிய லட்சியம் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் சார், ஹிந்துக்கள் மட்டும் ஒரு சுருகிய வட்டமாக இல்லாமல் எல்லாருக்குமே சேர்த்து. ஹிந்து தான் விரிந்த சொல். ஏன்னா அது நான் நீங்கள் கடைசியான்னு சொல்லிருக்கீங்க, நான் கடைசியாகவே சொல்ல விரும்புகிறேன். இந்தியா செக்குலர் சொல்கிறோம். ஏன்? பலதரப்பட்ட மொழிகள், பலதரப்பட்ட இனம், பலதரப்பட்ட மதங்கள் இருந்தாலும் அதை அனுமதிக்கிறோம்ல. 47 ஆகஸ்ட் 14 வரை இந்த பாகிஸ்தானும் இந்த பங்களாதேஷும் நம்மகிட்ட தானே இருந்துச்சு. ஆமாம்.
அப்போ ஒட்டுமொத்தமாக செக்குலராக தான் இருந்தது. ஆனால் அது ரெண்டு இப்போ மதவெறி அரசாங்கங்களாக மாறிப்போச்சா? இஸ்லாமிக் ஸ்டேட்டு இது ஏன் மாறலை? ஹிந்து பெரும்பான்மை என்கின்ற காரணத்தால் மாறவில்லை. தி மொமெண்ட் ஹிந்துஸ் பிகம் மைனாரிட்டி, இந்தியா வில் நாட் ரிமைன் செக்குலர். அதனால் இந்த பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் என்கின்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் இதை நிறைவு செய்யுங்கன்னு கேட்டு. சார், பல கேள்விகளை கேட்டேன். நிறைய கேள்விகளுக்கு சர்ச்சையாக பதில் சொன்னீங்க. பல கேள்விகளுக்கு ஓப்பனாக அடிச்சிங்க, ஒரு சில கேள்வி சிரிச்சிட்டே கலாச்சிங்க. ஆனால் என்ன கேள்வி கேட்டணும் அழுங்காமல் குழுங்காமல் ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நல்லது, சந்தோஷம்.